வணக்கம். 2025 பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கோட 1வது ரவுண்ட் ரிப்போர்ட்டுங்கிறே ரிலீஸ் ஆயிருக்கு. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் நீங்கள் எல்லாருமே அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பெயர் அதில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்க்கும்போது இதில் வந்து ஓசியில் 184 கட் ஆஃபுக்கு தான் கடைசியாக சீட்டு கிடச்சிருக்கு. பிசியில் வந்து 180.5 கட் ஆஃபுக்கு வந்து கடைசியாக சீட்டு கிடச்சிருக்கு. அதே போல் பிசிஎம்மில் 181 கட் ஆஃபுக்கு கடைசியாக சீட்டு கிடச்சிருக்கு. எம்பிசி கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 182.5 கட் ஆஃபுக்கு தான் கடைசியாக சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்சி கம்யூனிட்டிக்கு 181 கட் ஆஃப்க்கு தான் கடைசியாக சீட்டு கிடைச்சிருக்கு. அதே போல எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு 176.5க்கு தான் கடைசியாக சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்டி கம்யூனிட்டிக்கு 174.5 கட் ஆஃப்க்கு தான் கடைசியாக சீட்டு கிடைச்சிருக்கு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணையில் இந்த வருஷம் கட் ஆஃப்ங்கிறது அதிகமாக உயர்ந்திருந்தாலும் கூட இப்போ 1வது ரவுண்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3256 பேருக்கு சீட் அலாட் ஆயிருக்கு. அதில் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 3212 பேருக்கும், பிடபிள்யூடிக்கு 43 பேருக்கும், அதே போல் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு பேருக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு. இதில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் சேர மாட்டாங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே சீட்டு கிடைச்ச மாணவர்கள் எல்லாருமே உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள்ளே காலேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்சஸ்லாம் பிடிக்காம இருந்து நிறைய மாணவர்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜை வேணான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா 1வது ரவுண்டில் முழுக்க கவர்மெண்ட் காலேஜை சாய்ஸ் பில்லிங் பண்ண தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாணவர்களை மீண்டும் 2வது ரவுண்டுக்கு கூப்பிடுவாங்க. 2வது ரவுண்டு வரையில் யாரெல்லாம் ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணாமல் போகிறாங்களோ அவங்களுடைய இடங்கள் 2வது ரவுண்டுக்கு வரும். அதனால் இந்த இதில் வந்து உங்களுக்கு 1வது ரவுண்டில் சீட் அலாட் ஆகாமல் போனாலும் கூட கவலையே படாமல் ஹாப்பியாக இருங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வருடம் போன வருஷத்தை விட கட் ஆஃப் உயர்ந்திருந்தாலும் கூட நிறைய மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜில் சேர மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம். இதே போல் இன்ஃபர்மேஷனுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. பை.